அனைவருக்கும் வணக்கம். இருக்கிறது 2 மொழியில செய்திருக்கிறேன், தமிழ் சிங்களம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணுமாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட் ஒன்று போடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் 2 மொழியிலையும் வேண்டாம், தனித்தனியாக போடணுமாக இருந்தால் அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பலையும் தட்டி விடுங்க, மறந்துடாம லைக் ஒன்று போட்டுடுங்க, தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கிடைக்கும். videos එක හදලා තියෙන්නේ දෙමළ සහ සිංහල භාෂාවෙන්. videos එක ඉවර වෙනකම් බලන්න. එතකොට තමයි මම මොනවද කියන්නේ කියලා ඔයගලන්ට තේරෙන්නේ. videos එක කොහොමද තියෙන්නේ කියලා கமெண்ட் එකක් දාන්න. நீங்க கமெண்ட் ஒன்று போடுங்க, அப்பதான் எனக்கு தெரியும் இந்த வீடியோஸ் எப்படி இருக்குன்னு. நன்றாக கொதிக்க வைத்த நீரில் 2 கரண்டி மேசை கரண்டி ஜெலட்டினை சேர்த்துருவோம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, ஒரே இடத்துல போடாமல் இந்த மாதிரி போடுங்க. උණුවතර කෝප්පය උණුවතර ටිකක් අරගෙන මේ වගේ ජෙලටින් මේසෙ ඇඳි දෙකක් දාගන්න. சுகர் வந்து 250 கிராம் எடுத்துக்கோங்க. சீனி 250 ගන්න. මේක ඇල්වතුර ටිකක් දාලා දිය කරගන්න. தண்ணீர் ஊற்றி இதை கரைச்சிக்கோங்க நல்லா. இப்போது நாங்கள் இதை நன்றாக அடுப்பில் வைத்து மிக்ஸ் செய்து கொள்ள வேண்டும். මේක අපි දැන් ලිපේ තියලා හොඳට மிக்ஸ் කරගෙනම ඉන්නෝනේ. நன்றாக இதை மிக்ஸ் செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. මේ වීඩියෝ එක ගොඩක් වටිනවා සුයන් රැකියාවක් කරන්න ඉන්න අම්මලාට. මම මේක කරන්න යන්නේ ජුජුබ්ස් හදන විදිය කොහොමද කියලා පෙන්වන්න යන්නේ. மிக இலகுவாக செய்து கொள்ளலாம். இந்த சுகர் வந்து மிக்ஸ் பண்ணுறது தான் சரியான பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி எடுத்து போடுற நேரத்தில் கடைசியாக விழுகிறது நூல் மாதிரி இழுப்பட வேண்டும். இப்போ பாருங்க, இப்போ பதம் சரி. இந்த பாருங்க, இந்த மாதிரி දැන් බලන්න හරි. දැන් මේ ගානට තමයි අදාගන්න ඕනේ. ජෙලටින සේතරලා. දැන් අපි ජෙලටින එක එකතු කරගමු. දැන් හොඳට කලවම් කරගන්න. நல்லா மிக்ஸ் செய்து கொள்ளுங்க, விடாம மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் කරගෙන මෙන්න நாங்கள் குளுக்கோஸ் சிராப்பை சேர்த்துக்கிடுவோம். கரண்டி பிடிங்க. 1.5 கரண்டி சேர்த்துருக்கேன். ඇඳි එකමාරක් එකතු කරලා තියෙනවා. குளுக்கோஸ் சிராப்பும் ஜெலட்டினும் போட்டு 1 நிமிஷம் இருந்தால் போதும். குளுக்கோஸ் சிராப் එකයි ஜெலட்டின் එකයි දාලා විනාඩියක් තිබ්බොත් ඇති. பாருங்க, நான் 3 கப்பு சேர்க்க போகிறேன். இருக்கிறத பிரித்து මම දැන් කෝප 3කට දාගන්න යන්නේ. இப்போ பாருங்க, நான் பைனாப்பிள் ஃப்ளேவர் இந்த மாதிரி 3 ஃப்ளேவர் சேர்க்க போகிறேன். ஆப்பிள், பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி 3ம் சேர்க்க போகிறேன். බලන්න මේ වගේ පයිනැපල් ෆ්ලේවර් එක මම එකතු කරගන්න යන්නේ. සුවඳට ආය ඇපල් එකයි ස්ට්‍රෝබෙරි එකයි තුනම කලවම් කරගන්න යන්නේ. දැන් පාට 3ම දාගත්තා. இப்போ நான் 3 கலரும் போட்டுக்கிட்டேன். දැන් මම කලරින් එකතු කරලා තියෙන්නේ. கலர் சேர்த்துருக்கிறேன். அதுக்கடுத்து பைனாப்பிளுக்கு வந்து yellow கலர் சேர்க்க போகிறேன்.
பாருங்க ඇපල් එකට ඇපල් ග්‍රීන් කලර් එක එකතු කරනවා. ස්ට්‍රෝබෙරි එකට රෙඩ් කලර්, පයිනැපල් එකට yellow කලර් එකතු කරලා තියෙනවා. මම மோல்ட் ගත්තේ නැහැ. நான் மோல்ட் வாங்க இல்லை, அதனால நான் இந்த மாதிரி பாத்திரத்தில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த பாத்திரத்துக்கு ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் சேர்த்த பிறகு இதை போடுங்க. මේ භාජනයට ඇවිල්ලා පොල් තෙල් ටිකක් ගාගෙන ඊට පස්සේ මේක වක් කරගන්න. මේ වගේ තුනටම මම දාගත්තා. இப்போ பாருங்க, நான் மூன்றையும் சேர்த்துருக்கேன். ஒரு பாத்திரத்துல எண்ணெய் பூசிட்டு அதுல நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி. இதை நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு இல்லை, இதை அப்படியே வச்சிட்டிங்கன்னா 4 hour இது நல்லா செட் ஆயிரும். මේ වගේ දාලා මේ ෆ්‍රිජ් එකේ තියන්න ඕනේ නෑ. මෙම එළියේ පැය 4ක් තිබ්බනම් මේක හොඳට වෙලිලා එනවා. இப்போ பாருங்க காஞ்சிட்டு நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்ல சுகர் சேர்த்து போட்டுக்கணும். இப்படி சுகரை சேர்த்து நீங்க போடலன்னா எல்லாம் ஒட்டும். அதுக்காக தான் இப்படி சுகர் சேர்க்கிறோம். நாங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். දැන් මේක මේ අපි වේලවල ඉවරයි. දැන් අපි මේක කපා ගන්න ඕනේ කෑලි වලට කපා ගන්නකොට උඩින් සීනි එල තමයි කපා ගන්න ඕනේ. නැත්තම් මේක ඇලෙනවා. මේක මෝල්ට් එකකට දාලා ගන්නකොට මේ லேசி මේ இத மோல்ட்ல நாங்க ஊத்தி எடுத்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆக்கு தெரியுது உங்களுக்கு, தொடுற நேரமே ஒட்டுற மாதிரி. பாருங்க இந்த மாதிரி பாருங்க. பாருங்க லாஸ்டா இந்த மாதிரி தான் வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்க. අන්තිමේට මේ වගේ තමයි ඇවිල්ලා තියෙන්නේ. බලන්න ලස්සනට
මේ ඕගොල්ලෝ මේක අදලා බලලා මට කමෙන්ට් එකක් දාන්න කමෙන්ට් බොක්ස් එකේ